Example 3.3, if alpha comma beta and gamma are the roots of the equation x cube plus bx squared plus qx plus r equal to 0. Find the value of summation of 1 by beta comma terms of the coefficients. அப்போ இந்த கொஸ்டினில் ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இந்த டேர்மோட வேல்யூ நம்மளுக்கு கேட்குறாங்க. அப்போ இப்படி கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா, அதுலேருந்து ஏதாவது டேட்டா நம்ம கலெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட் அந்த கியூபிக் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறோம். கியூபிக் ஈக்குவேஷனு எக்ஸ் கியூபு ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கியூஎக்ஸு ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 0. இதை நம்ம ஜென்ரல் கியூபிக் ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணணும். ஜென்ரல் கியூபிக் ஈக்குவேஷனு ஏஎக்ஸ் கியூபு ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎக்ஸு ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம கம்பேர் பண்ணி ஏபிசிடி அதனுடைய ஆன்சர் எல்லாம் கலெக்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு பி, சி ஈக்குவல் டு கியூ, டி ஈக்குவல் டு ஆர். இப்போ நம்மள்ட்ட என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 3 ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அந்த கியூபிக் ஈக்குவேஷனை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மள்ட்ட ஒரு ஈக்குவேஷனும் ரூட்ஸும் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ரூட்ஸை வச்சு அந்த ரூட் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பண்ணலாம். அப்போ ஆட் பண்ணோம்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, மைனஸ் பி பை ஏ, அதுதான் அந்த ஃபார்முலா. அப்போ பிஏ மேலே நம்ம வச்சுருக்கோம், அந்த ஆன்சரை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் மட்டும் பண்ண வேண்டியதான். அப்போ மைனஸ் பி டினாமினேட்டரில் 1 அப்படின்னு வரும். ஓகே, அப்போ மைனஸ் பி ஆன்சர். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பண்ணலாம், ஆல்ஃபா பீட்டா காமா. இந்த ஃபார்முலா என்னென்னா மைனஸ் டி பை ஏ. ஓகே, அப்போ டியோட ஆன்சர் ஆர், அப்போ மைனஸ் ஆர். ஓகே, அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் இப்போ நம்மள்ட்ட இருக்குது. இது கிவன்லேருந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும். டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் summation of 1 by beta gamma. ஓகே, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா summation of 1 by beta gamma இதுக்கு என்ன மீனிங்னா, இப்போ ஆக்சுவலாக நம்மள்ட்ட மொத்தம் 3 ரூட்ஸ் இருக்குது, ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு 3 ரூட்ஸ் இருக்குது. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டினாமினேட்டரில் பீட்டா காமா மட்டும் தான் எடுத்திருக்காங்க, எல்லாத்தையும் சம் பண்ண சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்னா டினாமினேட்டரில் இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, பீட்டா காமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஆல்ஃபாவை விட்டுருக்காங்க. அப்போ மொத்தம் 3 ரூட்ஸ் இருக்குது, அதில் ஒன்று ஒன்றா விட்டு நம்ம எழுதிக்கிற வேண்டியதான். இப்போ இங்கே ஆல்ஃபாவை நம்ம என்ன பண்ணிட்டோம், விட்டுட்டு எழுதியிருக்கோம். இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா பீட்டாவை விட்டுட்டு எழுதலாம், அப்போ ஆல்ஃபா காமா எழுதலாம். நெக்ஸ்ட்டு காமாவை விட்டுட்டு எழுதலாம், அப்போ 1 பை ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு எழுதலாம். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலாக எல்சிஎம் எடுத்தோம்னா டினாமினேட்டரில் ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ நியூமரேட்டரில் இப்போ ஒரு ஸ்டெப்பாக நம்ம இன்க்ளூடு பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம், பீட்டா காமா தான் இருக்குது, அப்போ எது மிஸ் ஆகுது, ஆல்ஃபா மிஸ் ஆகுது, அப்போ நியூமரேட்டரில் போடுங்க. செகண்ட் டேர்மில் பீட்டா மிஸ் ஆகுது, தேர்டு டேர்மில் காமா மிஸ் ஆகுது. ஓகே, அப்போ இந்த ஆன்சர் அப்படிலாம் இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோட ஆன்சர் மைனஸ் பி. டினாமினேட்டரில் ஆல்ஃபா ப்ளஸ்ஸு ஆல்ஃபா பீட்டா காமா ப்ராடக்டோட ஆன்சர் மைனஸ் ஆர். இப்போ மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ ஒரிஜினல் ஆன்சர் பி பை ஆர். அப்போ இதுதான் யாரோட ஆன்சர் அப்படின்னா சமேஷன் ஆஃப் 1 பை பீட்டா காமா இதனுடைய ஆன்சர்.